PGTRB Computer Instructor Grade 1 உடைய syllabusல UNIT-2 இருக்கு இல்லையா? ஸோ அதில் database management system இந்த particular unit உடைய some questions வந்து நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதில் first question, if every occurrence of entity A is associated with exactly one occurrence of entity B, but entity B may be associated with multiple occurrence of entity A, the relationship cardinality is. This is what the question. So the option என்ன கொடுத்திருக்காங்க, 1 to 1, option B is 1 to many, option C is many to many, option D is recursive. So இங்கே entity A and entity B. ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, entity A is should be associated exactly one occurrence. entity B பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா can be multiple occurrence with the entity A. This is what the question. ஸோ இதுக்கு ஆன்சர் என்னவா இருக்கும்னு பார்த்தோம் அப்படின்னா, ஆன்சர் is B, that is 1 to many. எப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் entity A to entity B பார்த்தோம் அப்படின்னா, எப்படி or A is associated with exactly one occurrence of B. அப்படின்னா என்ன அர்த்தம், A mapping with B exactly one. ஓகே, அப்போ each A பார்த்தோம் அப்படின்னா இந்த என்டிட்டியில் இருக்கக்கூடிய அக்கரன்ஸ் வந்து பியில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு அக்கரன்ஸோட தான் மேப் ஆகுது. தட் இஸ் வாட் என்டிட்டி A to entity B. இதே entity B to A பார்த்தோம் அப்படின்னா, entity B may be associated with multiple occurrence of A. அப்போ அது என்ன அர்த்தம், இந்த Bயில் இருக்கக்கூடிய அக்கரன்ஸ் ஏவோட மல்டிபிள் அக்கரன்ஸ் எனக்கு மேப் ஆகலாம். This means B can relate to many A's. ஓகேவா, இதில் இருக்கக்கூடிய மல்டிபிள் அக்கரன்ஸோட எனக்கு இங்கே ரிலேட் ஆகக்கூடிய சான்சஸ் ஃபார் B என்டிட்டிக்கு இருக்குது. ஓகே, ஸோ இப்போ நான் இதை கம்பைன் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் இல்லையா, ஏன்ற என்டிட்டி அண்ட் பின்ற என்டிட்டின்னு இருக்குன்னா எனக்கு இங்கே மல்டிபிள் அக்கரன்ஸ் இங்கே இருக்குது, இங்கேயும் மல்டிபிள் அக்கரன்ஸ் இருக்குது. இதில் ஏ ஷுட் பி எக்ஸாக்ட்லி அசோசியேட் வித் பி. எக்ஸாக்ட்லி வந்துட்டு ஒரே ஒரு இதோடு தான் எனக்கு பியோட அசோசியேட் ஆகும். இதே பியில் இருக்கக்கூடிய அக்கரன்ஸ் ஒரு அக்கரன்ஸ் பார்த்தேன் அப்படின்னா ரெண்டு அக்கரன்ஸோடு எனக்கு அசோசியேட் ஆகலாம். ஸோ அப்போ எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா, ஏலேருந்து பிக்கு 1 தான் எனக்கு வரணும். இதே பியிலேருந்து ஏக்கு மல்டிபிள் அக்கரன்ஸ் இருக்குது. ஸோ அப்போது 1 to many. திஸ் இஸ் வாட் த ஆன்சர். ஓகே, ஸோ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா, ஸ்டூடெண்ட் அப்படின்றது ஏன்ற என்டிட்டி எடுத்துக்கலாம், அண்ட் பி என்டிட்டிக்கு வந்து டிபார்ட்மெண்ட்டுன்னு எடுத்துக்கிறோம். ஸோ அப்போது ஒரு ஸ்டூடெண்ட் வந்து என்ன ஆகணும் அப்படின்னா, எக்ஸாக்டாக ஒரு டிபார்ட்மெண்ட்டில் தான் இருக்க முடியும். இதே வந்து ஒரு டிபார்ட்மெண்ட்டில் n number of students may have. That is what the 1 to many occurrence. ஓகே, ஸோ அப்போ இதுக்குரிய ஆன்சர் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா 1 to many, that is B answer. Then second question is, consider a relation or of A, B, C and D with functional dependencies. இங்கே என்ன இருக்குன்னா, A implies B, B implies C, C implies D and again D implies A. ஓகேவா, what is the highest normal form of or? அந்த relation உடைய highest normal form என்னன்றது the question. ஓகே, ஸோ இதுக்கு ஆப்ஷன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா, A is 2NF, B is 3NF, C is BCNF, D is 4NF. ஓகேவா, ஸோ இதில் எது கரெக்டான ஆன்சர்னு நம்ம பார்ப்போம். ஸோ இதில் ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா BCNF தான் ஹையஸ்ட் நார்மல் ஃபார்ம். ஸோ எப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன் we have to check the candidate keys. எப்படி கேண்டிடேட் கீ செக் பண்ணுவோம் அப்படின்னா, ஏலேருந்து I am getting B, ஆமாவா, and Bலேருந்து I can get C, C implies D as well as D implies A, ஆமாவா. இப்படி என்னால் ஒரு அட்ரிபியூட்லேருந்து அனதர் அட்ரிபியூட்டை என்னால் கெட் பண்ணிக்க முடியுது, ஆமாவா. ஸோ அப்போது நான் எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, இது A ப்ளஸ் அப்படின்றது வந்து A, B, C and D அப்படின்னு இதை நான் எடுத்துக்கலாம். ஓகே, இதே மாதிரி B ப்ளஸ் அப்படின்னும் போதும் எனக்கு அந்த ரிகர்சிவ் கிடைக்கும். தட் இஸ் A, B, C, D அப்படின்றது I can get. For C plus
அண்ட் டி ப்ளஸ் இது எல்லாத்துக்குமே வந்து எனக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னா இது எல்லா அட்ரிபியூட்ஸுமே எனக்கு கிடைக்கும். ஸோ இப்படி கிடைக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய எல்லாமே எனக்கு ஏ பி சி டி எல்லா அட்ரிபியூட்ஸுமே எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா கேன் பி ஆக்ட் ஆஸ் அ கேண்டிடேட் கீ. ஓகேவா? ஸோ ஒரு அட்ரிபியூட்லேருந்து அனதர் அட்ரிபியூட் நான் ஒன்ஸாக கெட் பண்ணிக்கிட்டே வரேன் அப்படின்னும் போது ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சியில் அப்போ எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா அந்த ரிலேஷனில் இருக்கக்கூடிய எல்லாமே எனக்கு கேண்டிடேட் கீயாக எனக்கு ஆக்ட் ஆகுது. ஓகே, தென் செகண்ட் என்ன செக் பண்ண போகிறேன் அப்படின்னா செகண்ட் நார்மல் ஃபார்மாக நான் செக் பண்ண போகிறேன். That is, second normal form violation occurs only if non-prime attributes depend on a part of the key. ஏதோ ஒரு கீயை வந்துட்டு நான் ப்ரைம் அட்ரிபியூட்ஸ் வந்துட்டு எனக்கு நான் ப்ரைம் அட்ரிபியூட் வந்து பார்ட் ஆஃப் த கீயாக இருக்குது டிபெண்டாக இருக்குன்னும் போது மட்டும்தான் எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா செகண்ட் நார்மல் ஃபார்ம் அப்படின்றது கேன் பி கெட் வயலேட். பட் இங்கே பார்த்தோம் அப்படின்னா ஆல் அட்ரிபியூட்ஸ் ஆர் ப்ரைம். ஓகேவா? ஏன் அப்படின்னா எல்லாமே எனக்கு கேண்டிடேட் கீயாக இருக்கனால எல்லாமே கண்டிப்பாக ப்ரைமாக தான் இங்கே இருக்க முடியும். ஓகே, தட் இஸ் அ ரூல் ஆஃப் அ கேண்டிடேட் கீ. ஓகே, ஸோ அப்போது இந்த ரிலேஷன் அப்படின்றது செகண்ட் நார்மல் ஃபார்ம்லேயும் எனக்கு இருக்குது. ஓகே, தென் நெக்ஸ்ட் ஒன் என்ன செக் பண்ண போகிறேன் அப்படின்னா தேர்ட் நார்மல் ஃபார்ம் அப்படின்றத செக் பண்ண போகிறேன். ஃபார் ஈச் ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சிஸ் எக்ஸ் இம்ப்ளைஸ் ஒய்யாக இருக்கணும். ஓகே, எய்தர் எக்ஸ் வந்து சூப்பர் கீயாக இருக்கணும் இல்லைனா ஒய் வந்து ப்ரைமாக இருக்கணும். ஸோ இப்படி இருக்கு அப்படின்னும் போது எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா இட் சாட்டிஸ்ஃபை த தேர்ட் நார்மல் ஃபார்ம். ஸோ இப்போ இந்த எக்ஸாம்பிள் படி எடுத்தோம் அப்படின்னா ஏ பி சி இது எல்லாமே எனக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா ஆக்டிங் ஆஸ் அ சூப்பர் கீ. இது எல்லாமே எனக்கு சூப்பர் கீயாக இருக்குது. ஸோ அப்படி சூப்பர் கீயாக இருக்கனால இட் சாட்டிஸ்ஃபைஸ் த தேர்ட் நார்மல் ஃபார்ம். ஓகே, தென் நெக்ஸ்ட் ஒன் என்ன பண்ணுறோம் அப்படின்னா பிசிஎன்எஃப் செக் பண்ணுறோம். தட் இஸ் பாய்ஸ் கோட் நார்மல் ஃபார்ம். இட் ரிக்வயர்ஸ் தட் எவ்ரி ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சிஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைடு இஸ் அ சூப்பர் கீயாக இருக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ அது லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்துட்டு நம்ம ஆல்ரெடி செக் பண்ணுறோம். இட் இஸ் அ சூப்பர் கீ. So true for all given functional dependencies. So relation is in BCNF. அப்போ இது என்ன ஆகுது அப்படின்னா எனக்கு ஹையஸ்ட் நார்மல் ஃபார்ம் இங்கே என்னவா இருக்குது அப்படின்னா BCNF. ஸோ இங்கே எனக்கு ஆன்சர் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா பாய்ஸ் கோட் நார்மல் ஃபார்ம் தான் ஹையஸ்ட் நார்மல் ஃபார்ம் ஆஃப் திஸ் ரிலேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, தென் நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தோம் அப்படின்னா which relational algebra operation is equivalent to the SQL select statement without var class. So without var classல இருக்கக்கூடிய relational algebra operation எது வந்து SQL select operationக்கு ஈக்குவலாக இருக்குன்றதா question. ஸோ அதுக்குரிய ஆப்ஷன் projection, selection, Cartesian product and union. ஸோ ஆன்சர் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா ஆன்சர் இஸ் A, that means projection. ஓகேவா? ஸோ இதில் எக்ஸ்ப்ளனேஷன் பொறுத்த வரைக்கும் எஸ்கியூஎல் query பார்த்தோம் அப்படின்னா செலக்ட் காலம் லிஸ்ட் ஃப்ரம் டேபிள். ஓகே, ஸோ இதில் வந்துட்டு என்ன ஆகுது அப்படின்னா சிம்பிளி இது என்ன பண்ணும் அப்படின்னா சூஸிங் த ஸ்பெசிஃபிக் காலம் ஃப்ரம் அ டேபிள். அந்த பர்டிகுலர் டேபிள்லேருந்து ஸ்பெசிஃபிக் காலமை இட் வில் பி செலக்ட் பட் டஸ் நாட் ஃபில்டர் ரோஸ் பிகாஸ் தேர் இஸ் நோ வேர் கிளாஸ். இங்கே நான் எந்த வேர் கிளாஸும் நான் கொடுக்கல, ஜஸ்ட்டு சிம்பிளாக எனக்கு காலமை சூஸ் பண்ணி கொடுக்கும். ஓகேவா? ஸோ திஸ் மேட்சஸ் த ப்ரொஜெக்ஷன் ஆப்ரேஷன் இன் அ ரிலேஷனல் அல்ஜிப்ரா. ஏன் அப்படின்னா ரிலேஷனல் அல்ஜிப்ராவில் எனக்கு இட் ஒன்லி செலக்ட்ஸ் த காலம். ஓகே, இட் வில் நாட் கன்சிடரிங் த ரோ. இதே வந்து செலெக்ஷன் ஆப்ரேஷன் என்ன பண்ணும் அப்படின்னா செலக்ட்ஸ் ரோஸ் பேஸ்ட் ஆன் த கண்டிஷன். ஓகே, ஸோ அந்த கண்டிஷன் பேஸ் பண்ணி எனக்கு ரோஸை செலக்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ அப்போது ரிலேஷனல் அல்ஜிப்ராவுடைய ஈக்குவலண்ட் எஸ்கியூஎல் ஸ்டேட்மெண்ட் பார்த்தோம் அப்படின்னா என்னவா இருக்கலாம் அப்படின்னா செலக்ட் ஆப்ரேஷனாக இருக்கலாம் அல்லது எஸ்கியூஎலுடைய செலக்ட் ஆப்ரேஷனுக்குரிய ரிலேஷனல் அல்ஜிப்ரா ஸ்டேட்மெண்ட் என்னவா இருக்கலாம் அப்படின்னா ப்ரொஜெக்ஷன் ஆப்ரேஷன். ஓகே, ஸோ அப்போ இந்த இடத்துல எனக்கு ஆன்சர் என்னவா இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா ப்ரொஜெக்ஷன் இஸ் மை ஆன்சர். ஓகே, ஸோ இங்கே எக்ஸாம்பிள் பாருங்கள் செலக்ட் காலம் 1, காலம் 2 ஃப்ரம் டேபிள். ஸோ இட் இஸ் ஈக்குவல் டு ப்ரொஜெக்ஷன். இதே வந்து செலக்ட் ஆல் ஃப்ரம் டேபிள் வேர் கண்டிஷன். இங்கே கண்டிஷன் கொடுத்துருக்கு, வேர் கிளாஸ் நான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கேன். அப்பன்னும் போது இது ரிலேஷனல் அல்ஜிப்ராவில் செலெக்ஷன் அப்படின்ற ஆப்ரேஷனுக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கும். ஓகே, ஸோ எஸ்கியூஎல் செலக்ட் வித்தவுட் வேர் கிளாஸ் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோமோ அது எல்லாமே வந்துட்டு
ரிலேஷனல் அல்ஜிப்ராவுடைய ப்ரொஜெக்ஷன் ஆப்ரேஷனுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஓகேவா, புரியுதுல என்ன சொல்கிறேன்னு? இப்போது ரிலேஷனல் அல்ஜிப்ராவில் வந்துட்டு ப்ரொஜெக்ஷன் ஒரு ஆப்ரேஷன் இருக்குது. இந்த ப்ரொஜெக்ஷன் அப்படின்ற ஆப்ரேஷனில் வந்துட்டு நான் வேர் கிளாஸ் நான் யூஸ் பண்ண முடியாது. ஓகேவா, ஸோ இப்போது இதே வந்து எஸ்கியூஎல் அப்படின்ற லாங்குவேஜில் எனக்கு வந்துட்டு செலக்ட் அப்படின்ற ஒரு queryல வேர் கிளாஸ் யூஸ் பண்ணாமல் இருக்கக்கூடிய செலக்ட் ஆப்ரேஷன் இருக்கு இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள் செலக்ட் காலம் ஃப்ரம் டேபிள், இப்படி ஒரு சிம்பிளாக ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது அப்படின்னா this statement is equivalent to projection operation because select column from table அப்படின்றது எனக்கு வெறும் டேபிளை மட்டும் காலம் மட்டும் தான் சூஸ் பண்ணி கொடுக்கும். ப்ரொஜெக்ஷனும் அதே தான் பண்ணும். ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா selecting the column from that particular table. Okay, it does not consider the row. This is what the answer of this question. Okay, அப்போ projection அப்படின்றது தான் answer. Okay, the next question is a foreign key constraint can be temporarily disabled in SQL. What happens to existing data when it is disabled? Okay, so இதுக்குரிய ஆப்ஷன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷன் ஏ ஆல் டிபெண்ட் ரோஸ் ஆர் ஆட்டோமேட்டிக்கலி டெலிட்டட். And option B பார்த்தோம் அப்படின்னா referential integrity is not checked during modifications. Option C, the foreign key values are replaced with null. And option D, the parent table is locked. So இதனுடைய ஆன்சர் என்னவா இருக்கும்னு பார்த்தோம் அப்படின்னா the answer is B. That is, referential integrity is not checked during modifications. Okay va? So அப்போ foreign key வந்து constraint can be temporarily disabled இருக்கு அப்படின்னும் போது அதனுடைய referential integrity will not be checked எப்போ modifications நடக்கும்போது. ஓகேவா, ஸோ எக்ஸ்பிளனேஷன் பார்க்கலாம். ஸோ இந்த ஃபாரின் கீ உடைய ஒர்க் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா இட் கனெக்டிங் டூ டேபிள் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இட் என்ஷோர்ஸ் வேல்யூஸ் இன் சைல்ட் டேபிள் must be match values in the parent table. அதையும் வந்துட்டு it will be ensure அப்படின்னு சொல்கிறோம். the value should not be null. ஓகேவா, அதை என்ஷூர் பண்ணிக்கும். அதான் வந்து ஃபாரின் கீயுடைய ஒர்க். அப்போ அந்த ஃபாரின் கீயுடைய கன்ஸ்ட்ரைனை வந்து நம்ம எனேபிள் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இது எஸ்கியூஎல் queryல என்ன செக் பண்ணிக்கும் அப்படின்னா ரெஃபரன்ஷியல் இன்டெகிரிட்டியை இட் வில் செக் எவ்ரி டைம் இஃப் யூ ஆர் டூயிங் எ இன்சர்ஷன் அப்டேஷன் ஆர் டெலிட் ரூஸ். ஸோ இந்த மாதிரியான ஏதோ ஒரு மாடிஃபிகேஷனோ இல்லை அந்த பர்டிகுலர் டேபிளில் என்ன கைண்ட் ஆஃப் ஆப்ரேஷன் நம்ம பண்ணுறோமோ அப்போது திஸ் ரெஃபரன்ஷியல் இன்டெகிரிட்டியை இட் வில் செக். அதான் வந்து ஃபாரின் கீ கன்ஸ்ட்ரைனுடைய எனேபிள்க்குரிய ப்ராசஸ். ஓகேவா, தட் கன்ஸ்ட்ரைன் இஸ் டிசேபிள்டு என்ன நடக்கும், அந்த இன்டெகிரிட்டி செக்கிங் அப்படின்றது வந்துட்டு வில் நாட் பி டன் இன் ஆப்ரேஷன் அல்லது இந்த மாடிஃபிகேஷன் ஆப்ரேஷனில் வந்துட்டு எனக்கு என்ன நடக்கும் அப்படின்னா இன்டெகிரிட்டி செக்கிங் அப்படின்ற ப்ராசஸே நடக்காது. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் யூ ஆர் இன்சர்ட்டிங் சைல்ட் ரோஸ் தட் டு நாட் ஹாவ் அ மேட்சிங் பேரண்ட். ஓகேவா, அந்த பர்டிகுலர் பேரண்ட்டோட மேட்ச் ஆகாத ஏதோ ஒரு சைல்ட் ரோஸில் வந்துட்டு நான் வேல்யூஸை இன்சர்ட் பண்ணிடலாம் எப்போது இந்த கன்ஸ்ட்ரெயின்ட் டிசேபிளாக இருக்கும்போது. அதே மாதிரி அப்டேட் டெலிட் பேரண்ட் ரோஸ் வித்தவுட் கன்சிடரிங் த சைல்ட் ரோஸ். அந்த சைல்ட் ரோஸை வந்து கன்சிடர் பண்ணாமலே என்ன ஆகும் அப்படின்னா பேரண்ட் ரோ கேன் பி டெலிட்டட். ஸோ இதெல்லாம் என்ன ஆகும் அப்படின்னா டேபிளில் வந்துட்டு நமக்கு அஃபெக்ட் பண்ணும். ஆமாவா, ஒரு பேரண்ட் டேபிள் இருக்குது ஆஸ் வெல் அஸ் அது கூட சைல்ட் டேபிள் எனக்கு இருக்குது அப்படின்னும் போது எனக்கு இது ரெண்டுத்தையும் கன்சிடர் பண்ணுறது தான் என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா இன்டெகிரிட்டி செக்கிங் அப்படின்னு சொல்கிறோம். இந்த இன்டெகிரிட்டி செக்கிங் இல்லை அப்படின்னும் போது பேரண்ட் டேபிளில் வேறு ஒரு கைண்ட் ஆஃப் டேட்டா இருக்கலாம் அண்ட் சைல்ட் டேபிளில் வேற ஒரு கைண்ட் ஆஃப் டேட்டாவை என்ட்ரி பண்ணலாம். இல்லை இதில் இருக்கக்கூடிய ரோவை கன்சிடர் பண்ணாமலே நான் பேரண்ட் டேபிளுடைய ரோஸ் ஏதாவது டெலிட் பண்ணக்கூடிய சான்சஸ் இருக்குது. திஸ் இஸ் வாட் த ரெஃபரன்ஷியல் இன்டெகிரிட்டி கன்ஸ்ட்ரைன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா, ஸோ இப்போது எனக்கு இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆன்சராக இருக்கும் அப்படின்னா ரெஃபரன்ஷியல் இன்டெகிரிட்டி இஸ் நாட் செக்ட் டியூரிங் த மாடிஃபிகேஷன் அப்படியே தான் இருக்கும். திஸ் இஸ் வாட் த ஆன்சர். ஆமாவா, அப்போ மற்றதெல்லாம் எனக்கு ஏன் ஆன்சராக இருக்கக்கூடிய சான்சஸ் இல்லைன்னு பார்த்தோன்னா ஒய் நாட் அதர்ஸ் அப்படின்னா ஆல் டிபெண்ட் ரோஸ் ஆர் ஆட்டோமேட்டிக்லி டெலிட்டட். இது கண்டிப்பாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை. ஏன் அப்படின்னா இட் ஹேப்பன்ஸ் ஒன்லி வித் ஒன் டெலிட் கேஸ்கேட் நாட் வென் டிசேபிளிங் த கன்ஸ்ட்ரெயின். கன்ஸ்ட்ரெயினை நான் டிசேபிள் பண்ணும்போது எனக்கு ரோஸ் ஆட்டோமேட்டிக்காக டெலிட் ஆகக்கூடிய சான்சஸ் கிடையாது. எப்போ இது நடக்கும் அப்படின்னா ஆன் டெலிட் கேஸ்கேட் அப்படின்ற ஆப்ரேஷன் பண்ணும்போது தான் இந்த கோடு எனக்கு எக்ஸிக்யூட் ஆகும்போது தான்
ஆட்டோமேட்டிக்கலாக டெலிட்டிங் அப்படின்ற ஆப்ரேஷன் எனக்கு நடக்கும். ஓகே, சி இஸ் நாட் ஆன்சர். ஏன் அப்படின்னா ரீப்ளேஸ்ட் வித் நல். இது எப்போ நடக்கும் அப்படின்னா ஹேப்பன்ஸ் ஒன்லி வித் ஆன் டெலிட் செட் நல். எனக்கு வந்து செட் நல் அப்படின்ற ஆப்ஷன் நான் கொடுக்கும்போது மட்டும்தான் இது வந்து என்னாகும் அப்படின்னா ரோஸ் வந்து ரீப்ளேஸ்டு வித் நல்லா மாறும். கன்ஸ்ட்ரைனை டிசேபிள் பண்ணும்போது நடக்காது. ஓகே, parent table is locked, fourth option. So disabling a constraint does not lock the parent table. Constraint disable பண்றனால parent table will not be get locked. So இது எதுவுமே எனக்கு ஆன்சரா இருக்கக்கூடிய சான்சஸ் கிடையாது. ஓகே, அப்போ answer is referential integrity is not checked during the modification will be the answer for this question. Okay, the next question is durability in acid means committed changes or permanent. Options என்ன கொடுத்துருக்காங்கன்னா A is yes, B is no, C is depends on recovery system and D is none of these. First, acid properties அப்படின்றதுல A is for atomicity. That means எனக்கு எல்லாமே நடக்கணும் இல்லைனா nothing will be happen. That is the meaning of atomicity. And consistency அப்படின்றது data base will be moved to the one kind of valid state. ஓகேவா, ஸோ அது வந்துட்டு ஒரு ஸ்டேட்லேருந்து அனதர் ஸ்டேட்க்கு இட் ஷுட் பி மூவ்ட் அண்ட் அது வந்து வேலிட் ஸ்டேட்டாக இருக்கும். அதுதான் என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா கன்சிஸ்டன்சி அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் ஐசோலேஷன் அப்படின்றது டிரான்சாக்ஷன் அப்பியர் இண்டிபெண்ட் ஆஃப் ஈச் அது. கண்டிப்பாக வந்துட்டு எனக்கு இண்டிபெண்டன்சி அப்படின்றது என்னுடைய டிரான்சாக்ஷனில் இருக்கணும். அண்ட் டியூரபிலிட்டி அப்படின்றது is a permanence அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா, once a transaction is commit ஆயிடுச்சு transaction அப்படின்னும் போது it changes must persist even if a system crash occurs. ஓகேவா, once committed அப்படின்னா durability அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும்போது இட் guarantee the permanent of that particular effect அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா, this is what the durability. ஓகே, இங்கே எக்ஸ்பிளனேஷன் டியூரபிலிட்டிக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா durability guarantees that once a transaction is committed, ஒரு டிரான்சாக்ஷன் கமிட் ஆன இமீடியட்டாக இட் எஃபெக்ட்ஸ் ஆர் ஸ்டோர்டு பர்மனெண்ட்லி. கண்டிப்பாக என்னுடைய எஃபெக்ட் என்ன அந்த டிரான்சாக்ஷன் நடந்திருக்கோ அது கண்டிப்பாக எனக்கு பர்மனெண்ட்டாக ஸ்டோர் ஆகிடும். ஓகேவா, அது வந்துட்டு ஸ்டோர் ஆகும்போது இவன் இந்த பவர் ஃபெயிலியர் ஆகுது அல்லது ஏதோ ஒரு கிராஷ் நடக்குதுனாலும் கமிட்டட் டேட்டா வில் நாட் பி லாஸ்ட். ஓகேவா, ஸோ இதில் ரெக்கவரி மெக்கானிசம்ஸும் வந்துட்டு கேன் பி யூஸ்டு டு கெட் தட் பர்டிகுலர் எஃபெக்டட் டேட்டா. ஓகேவா, தட் இஸ் நோன் அஸ் அ டியூரபிலிட்டி. அப்போ இங்கே எனக்கு என்ன ஆப்ஷன் கரெக்ட் அப்படின்னு பார்த்தோன்னா ஏ இஸ் அ ஆன்சர். டியூரபிலிட்டி இன் ஆசிட் மீன்ஸ் committed changes or permanent. ஓகேவா, இப்போ ஆன்சர் ஏ இஸ் கரெக்ட். ஸோ இதில் ஆப்ஷன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா எஸ் அப்படின்றது கரெக்ட் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஆமாவா, டியூரபிலிட்டி என்ஷூர்ஸ் கமிட்டட் சேஞ்சஸ் ஆர் பர்மனெண்ட் அண்ட் சர்வைவ் கிராஷஸ். ஓகே, நோ அப்படின்றது ஆப்ஷன் பி இஸ் ராங் பிகாஸ் டியூரபிலிட்டி எக்ஸ்பிளிசிட்லி மீன்ஸ் பர்மனன்ஸ். ஓகே, தென் சி ஆப்ஷன் பார்த்தோம் அப்படின்னா டிபெண்ட்ஸ் ஆன் ரெக்கவரி சிஸ்டம். பார்ட்லி டூ இன் ப்ராக்டிஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். பட் நம்மளுடைய டெஃபினேஷன் ஆஃப் டியூரபிலிட்டி அப்படின்ட்டு பார்த்தோன்னா இட் இஸ் ஆல்வேஸ் அ பர்மனன்ஸ் வென் த டிரான்சாக்ஷன் இஸ் கமிட்டட். Okay, and none of these அப்படின்றது is not a correct answer. Okay, answer yes option is correct. Okay, the next question is if a system uses deferred update in logging, which property is hardest to guarantee? Option A atomicity, option B is consistency, option C is isolation and option D is durability. Okay, இதில் பொறுத்த வரைக்கும் deferred update அப்படின்றது என்னன்னா it means changes made by a transaction are kept in the log or buffer first. ஆமாவா, டிரான்சாக்ஷன் எப்போ நடக்குதோ அந்த சேஞ்சஸ் எப்போ நடக்குதோ அது வந்துட்டு ஃபர்ஸ்ட் எனக்கு எங்கே டிரான்சாக்ஷன் வந்துட்டு சேவ் ஆகும்னு பார்த்தோம் அப்படின்னா இன்ன பஃபர். ஓகே, அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா ஒன்லி இட் ரிட்டர்ன்ஸ் டு த டேட்டா பேஸ் வென் த கமிட்டட் இஸ் ஹேப்பன். ஓகே, ஸோ அப்போ அந்த கமிட்டட் நடக்கும்போது மட்டும்தான் இது டேட்டா பேஸில் போய் எனக்கு சேவ் ஆகுது. அப்போ அன்டில் கமிட் ஆப்ஷன் நடக்கிற வரைக்கும் எனக்கு டேட்டா பேஸ் வில் நாட் பி அப்டேட்டட். ஓகே, இதான் வந்து டிஃபர்டு அப்டேட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, ஸோ இங்கே டியூரபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா எனக்கு
this is what a tricky part அப்படின்னு சொல்லலாம் ஓகேவா the system crashes after commit but before log is flushed or applied ஓகேவா என்னுடைய லாக் வந்துட்டு ஒரு கிராஷ் நடக்கிறதுக்கு முன்னாடி நடக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா ஃப்ளஷ்ட் அண்ட் அப்ளைட் ஃப்ளஷ் ஆகுது அப்படின்னும் போது அந்த சேஞ்சஸில் எனக்கு லாஸ் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்குது எப்போ டிஃபர்ட் அப்டேட் நடக்கும்போது திஸ் டிஃபர்ட் அப்டேட்டை நான் என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா நோ அன்டூ ஆர் ரீடூ லாகிங் அப்படின்னு சொல்கிறோம் ஓகே ஸோ அப்போது டியூரபிலிட்டி இஸ் த ஹார்டஸ்ட் ஸோ இதில் ஆசிட் ப்ராப்பர்ட்டிஸோடைய எஃபெக்ட் பார்த்தோம் அப்படின்னா அட்டாமசிட்டி பொறுத்த வரைக்கும் இட் இஸ் ஈஸி டு கேரண்டி அப்படின்னு சொல்கிறோம் ஓகே ஸோ அப்போது ஏன் அப்படின்னும் போது ஏன் கேரண்டி அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா நமக்கு அன்கமிட்டட் அப்டேட்ஸ் அப்படின்றது வந்து எதுவுமே வந்துட்டு ரிட்டர்ன் ஆகாது இன் அ டேட்டா பேஸில் ஓகே ஸோ இப்போ டிரான்சாக்ஷன் வந்து அபார்ட் ஆகுது அப்படின்னா இட் ஜஸ்ட் இக்னோர்ஸ் இட்ஸ் லாக்ஸ் என்ட்ரிஸ் ஓகே ஸோ அப்போது கேரண்டி வந்துட்டு கண்டிப்பாக அட்டாமசிட்டியில் இருக்குன்றது சொல்லலாம் ஏன் அப்படின்னா அன்கமிட்டடாக இருக்கும்போது எதுவுமே எனக்கு வந்து அங்கே அப்டேட் ஆகாது ஓகே கன்சிஸ்டன்சி பொறுத்த வரைக்கும் இட் ஸ்டில்ஸ் ஹோல்ட் த டிரான்சாக்ஷன் ஹோல்ஸ் இஃப் டிரான்சாக்ஷன்ஸ் ஆர் கரெக்ட் since only committed data is applied ஓகேவா டிரான்சாக்ஷன்ஸ் வந்து கரெக்டாக இருக்குது அப்படின்னும் போது அதை வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுக்கோம் அண்ட் அந்த கமிட்டட் டேட்டா அப்படின்றது வந்துட்டு இட் வில் பி அப்ளைடு ஓகேவா ஸோ அது வந்துட்டு கன்சிஸ்டன்சி அப்படின்னு சொல்லலாம் ஸோ தட் கன்சிஸ்டன்சி ஆல்சோ கேரண்டீடு ஓகே ஐசோலேஷனை பொறுத்த வரைக்கும் கண்ட்ரோல்டு பை கன்கரன்சி கண்ட்ரோல் நாட் பை லாகிங்கிற வச்சு நம்ம இதை ஐசோலேஷனை என்னால் வேல்யூ பண்ண முடியாது ஸோ இட் இஸ் நாட் அஃபெக்டட் அப்போ இதுவுமே வந்துட்டு கேரண்டீட் அப்படின்னு சொல்லலாம் அப்போ டியூரபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா திஸ் இஸ் த ட்ரிக்கி பார்ட் ஏன் அப்படின்னா இது வந்துட்டு நம்ம என்னன்னு சொல்கிறோம் ஆல்ரெடி இட் இஸ் அ பர்மனன்ஸ் வென் இட் இஸ் கமிட்டட் அப்படின்னு சொன்னோம் இல்லையா பட் இஃப் த சிஸ்டம் கிராஷஸ் ஆஃப்டர் கமிட் பட் பிஃபோர் லாக் இஸ் ஃப்ளஷ்டு இப்படி ஒரு சுச்சுவேஷன் இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா த கமிட்டட் சேஞ்சஸ் மே பி லாஸ்ட் என்னுடைய லாகில் தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் எனக்கு ஸ்டோர் ஆகுதுன்னு சொன்னோம் இல்லையா இந்த டெஃபர்ட் அப்டேட்டில் ஸோ அப்போ லாக் எனக்கு ஃப்ளஷ் ஆகிடுச்சு அப்படின்னும் போது எனக்கு அதில் இருக்கக்கூடிய டேட்டா மே பி லாஸ்ட் அதனால டியூரபிலிட்டியை நான் என்னன்னு சொல்கிறேன் அப்படின்னா இட் இஸ் நாட் அ கேரண்டி அப்படின்னு சொல்லலாம் டியூரபிலிட்டி இஸ் ஹார்டஸ்ட் டு கேரண்டி இன் அ டிஃபர்ட் அப்டேட் சிஸ்டம் okay அப்போ answer D is the correct option is D okay the next question suppose a view is created on two joined tables which of the following is true it is always updatable it is never updatable it is updatable if each row in the view corresponds to exactly one row in a base table and D option is it is updatable only if both tables have the same primary key okay so இதோட explanation பொறுத்த வரைக்கும் SQL பொறுத்த வரைக்கும் வியூஸ் அப்படின்றது என்ன ஆகும் அப்படின்னா கேன் பி அப்டேட்டபிள் ஆர் ரீட் ஒன்லி ரெண்டுமே எனக்கு இருக்கும் எப்போ வந்துட்டு அது வந்துட்டு அப்டேட்டபிளாக இருக்கும்னு பார்த்தோம் அப்படின்னா when a view created on a single base table ஓகேவா அப்படி சிங்கிள் பேஸ் டேபிளாக நான் வியூ க்ரியேட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா வித் ரெஸ்ட்ரிக்ஷன் ஐ கேன் அப்டேட் த பர்டிகுலர் டேபிள் ஓகே பட் வியூ வந்துட்டு ஜாயின்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் வியூவில் இன்வால்வ்ஸ் அ ஜாயின் பிட்வீன் டூ ஆர் மோர் டேபிள்ஸாக இருக்கும்போது தேர் வில் பி அ ப்ராப்ளம் ஓகேவா எப்படி ப்ராப்ளம் வரும் பார்த்தோம் அப்படின்னா இஃப் ஒன் ரோ இன் த வியூ கரெஸ்பாண்ட்ஸ் டு மல்டிபிள் ரோஸாக இருக்கும்போது டிபிஎம்எஸ் கேனாட் பி டிசைட் ஹவு டு ப்ரொபகேட் த அப்டேட்ஸ் ஓகேவா ஒரு பர்டிகுலர் ரோ வந்துட்டு கரெஸ்பாண்ட்ஸ் டு மல்டிபிள் ரோஸாக இருக்கும்போது அந்த பேஸ் டேபிளில் என்னால் வந்துட்டு அப்டேட்ஸை ப்ரொபகேட் பண்ண முடியாது ஃபார் எக்ஸாம்பிள் அப்டேட்டிங் எ ஜாயிண்ட் காலம் குட் அஃபெக்ட் மல்டிபிள் ரோஸ் இன் த பேஸ் ஓகேவா ஸோ அப்போது எனக்கு எப்போ வந்து அப்டேட் நடக்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா ஜாயின் வியூ இஸ் அப்டேட்டபிள் only when each row in a view maps uniquely to one row in a base table அப்படி இருக்கும்போது each row வந்துட்டு mapping with the one row in a base table-ஆக இருக்கும்போது I can ensures DBMS knows exactly which row to modify ஸோ அப்போ என்னால் அப்டேட் பண்ண முடியும்
ஓகேவா? அப்போ என்ன ஆப்ஷனாக இருக்கும் அப்படின்னா C is the correct option. It is updatable. Each row in the view corresponds to exactly one row in a base table. அப்போ ஏன் மற்றதில் ஆன்சராக இருக்காது அப்படின்னா ஆல்வேஸ் அப்டேட்டபிள் கண்டிப்பாக ஆன்சராக இருக்க சான்ஸ் இல்லை. பிகாஸ் என்னால் எப்பயுமே வந்துட்டு அப்டேட் பண்ண முடியாது. வியூஸ் வந்து மோஸ்ட்டாக எனக்கு ரீட் ஒன்லியாக தான் இருக்கும். நெவர் அப்டேட்டபிள் அப்படின்றதும் இட் இஸ் அ ராங் ஆன்சர் பிகாஸ் ஐ கேன் அப்டேட் base table in a restriction view. Some restriction படி I can update அப்படின்னு நம்ம பார்த்தோம் ஆமாவா? And D option, both tables can have a same primary key அப்படின்னு சொல்லியிருக்கிறதும் it is not needed. Same primary key-ஆ இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. So this answer also not a correct one. Okay, so the answer is it is updatable if each row in a view corresponds to exactly one row in a base table. The next question, which SQL query retrieves the names of employees who earn more than the average salary in the department? Okay. So in the first என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா we have to retrieve the names of employees. ஆமாவா? அப்போது கண்டிப்பாக நம்ம என்ன எழுதணும், select name அப்படின்ற query we have to start. Select name from எங்கிருந்து எடுக்க போகிறோம் அப்படின்னா name of employees who earn more than the average salary in their department. அப்போது நம்ம எம்ப்ளாயி கிட்ட இருந்து தான் நம்மளுடைய எம்ப்ளாயின்ற டேபிளில் இருந்து தான் நம்மளுடைய நேம்ஸை ரிட்ரீவ் பண்ண போகிறோம். இது வந்து எம்ப்ளாயி அப்படின்னு நம்ம இங்கே எடுத்துக்கிறோம். ஓகே, அண்ட் இன்னொன்று என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஏர்ன் மோர் தேன் த ஆவரேஜ் சேலரி இன் த டிபார்ட்மெண்ட். அப்போது சப்குவரி ஒன்று நான் கொடுக்க போகிறோம். வேர் கிளாஸ் இங்கே யூஸ் பண்ணணும். வேர் சேலரி இஸ் கிரேட்டர் தேன் ஆவரேஜ் சேலரி. அப்போது நான் ஆவரேஜ் சேலரியை செலக்ட் பண்ணி அதுக்கப்புறம் தான் செக் பண்ணணும். செலக்ட் ஆவரேஜ் ஆஃப் சேலரி ஃப்ரம் எம்ப்ளாயி. இது சப்குவரி. ஓகேவா? வேர் எங்கேருந்து நான் இந்த இதை எடுக்க போகிறேன் அப்படின்னா வேர் டிபார்ட்மெண்ட் இஸ் ஈக்குவல் டு எம்ப்ளாயி டாட் டிபார்ட்மெண்ட். ஸோ இப்படி தான் என்னுடைய query வரணும் ஃபார் திஸ் கொஷின். அப்போது என்ன ஆன்சர் எனக்கு வரணும் அப்படின்னா ஆப்ஷன் பி இஸ் கரெக்ட். ஓகே, ஏன் ஆப்ஷன் ஏ வந்துட்டு கரெக்டாக வராதுன்னு பார்த்தோம் அப்படின்னா வேர் salary is greater than average salary அப்படின்றது இட் இஸ் invalid. இப்படி எனக்கு வராது. தென் ஆப்ஷன் சி பார்த்தோம் அப்படின்னா இங்கே குரூப் பை அப்படின்றது நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இங்கே நமக்கு குரூப் பை அப்படின்றதே இஸ் நாட் நீடட். ஓகேவா? ஏன் அப்படின்னா சேலரி இஸ் ரோல் லெவல். ஆமாவா? ரோல் லெவலில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன். ஸோ அப்போ வந்துட்டு ஆவரேஜ் அப்படின்றது வந்து குரூப் லெவலில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன். ஸோ அப்போ நான் இது வந்துட்டு குரூப் பை டிபார்ட்மெண்ட் அப்படின்றது நான் இங்கே எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ சி ஆப்ஷன் இஸ் ராங். ஓகேவா? none of these வராது because B is already we have selected. Select name from employee E where salary is greater than, இங்கே என்ன இன்னொன்று பண்ணியிருக்கோம் அப்படின்னா சப்குவரி கொடுத்துருக்கோம். செலக்ட் ஆவரேஜ் ஆஃப் சேலரி ஃப்ரம் எம்ப்ளாயி வேர் டிபார்ட்மெண்ட் இஸ் ஈக்குவல் டு இ டாட் டிபார்ட்மெண்ட். ஸோ அப்போது இந்த இடத்துல ஆவரேஜ் சேலரி எடுத்து அதை பேஸ் பண்ணி அந்த ஆவரேஜ் சேலரி வந்து எது கிரேட்டர் தேனாக இருக்கோ, இந்த பர்டிகுலர் எம்ப்ளாயோட கிரேட்டர் தேனாக இருக்கோ அந்த எம்ப்ளாயோடைய நேம் மட்டும் எனக்கு இங்கே ரிட்ரீவ் பண்ணி கொடுக்கும். ஓகே, ஸோ இட் இஸ் செலக்ட் ஆப்ஷன் செலக்ட் query கொடுத்துருக்கோம். அந்த செலக்ட் queryக்குள்ளே ஒன் மோர் செலக்ட் இன்னர் query கொடுத்துருக்கோம். ஸோ இந்த இன்னர் queryயில் வரக்கூடிய ஆன்சர் அந்த ஆவரேஜை வச்சு எனக்கு இந்த அவுட்டர் செலக்ட் query ஒர்க் ஆகும். ஓகே, ஸோ ஆன்சர் இஸ் பி. Then next question, choose the correct option. Assertion reason. Okay, so assertion அப்படின்றது in 3NF, that is third normal form, every non-prime attribute is non-transitively depends on the primary key. Okay, இது ஒரு ஸ்டேட்மெண்ட். அண்ட் ரீசன் பார்த்தோம் அப்படின்னா தேர்ட் நார்மல் ஃபார்ம் ஹெல்ப்ஸ் டு எலிமினேட் பார்ஷியல் அண்ட் ட்ரான்சிட்டிவ் டிபெண்டன்சிஸ். ஓகே, ஸோ இதில் அசர்ஷன் போத் அசர்ஷன் ஏ அண்ட் ரீசன் ஆர் ட்ரூ அப்படின்னு வரும். ஆர் இஸ் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏ. And B பார்த்தோம் அப்படின்னா both assertion A and reason are true, but or is not the correct explanation of A. Option C, assertion A is true but reason or is false. Assertion A is false but reason or is true. So in the நாலு ஆப்ஷனில் which is correct in பார்த்தோம் அப்படின்னா A is correct because assertion A. In third normal form, every non-prime attribute is a non-transitively dependent on the primary key. It is correct.
Okay va? And in third normal form, non-attributes must not have a transitive dependency on the primary key. Okay va? Attributes அப்படின்றது are not part of any candidate key. Okay va? Then next, that means a non-prime attribute depends only on the primary key. It is depends only on the primary key, not through another non-key attribute. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் அசர்ஷன் அப்படின்றது கரெக்ட் ஆன்சர். அப்போ ரீசன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, தேர்ட் நார்மல் ஃபார்ம் ஹெல்ப்ஸ் டு எலிமினேட் பார்ஷியல் அண்ட் டிரான்சிட்டிவ் டிபெண்டன்சிஸ். இட் இஸ் ஆல்சோ கரெக்ட். அப்போ பார்ஷியல் டிபெண்டன்சிஸ் அப்படின்றது ஆர் ரிமூவ்டு பை செகண்ட் நார்மல் ஃபார்ம், அண்ட் டிரான்சிட்டிவ் டிபெண்டன்சிஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இட் இஸ் ரிமூவ்டு பை தேர்ட் நார்மல் ஃபார்ம். அப்போது ரீசன் அப்படின்றதும் கரெக்ட் ஃபார் திஸ் அசர்ஷன். ஸோ இப்போ ஆப்ஷன் A அப்படின்றது எனக்கு இங்கே கரெக்ட். போத் assertion A and reason are true and R is the correct explanation of A. Okay va? The next question, which of the following phenomena violates the isolation property? அதுக்குரிய options, A is dirty read, B non-repeatable read, and C is phantom read, D is all of the above. இதுக்குரிய ஆப்ஷன் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா டி இஸ் த கரெக்ட் ஆப்ஷன், தட் இஸ் ஆல் ஆஃப் த அபோவ். ஓகேவா? ஸோ இதுதான் வந்துட்டு கரெக்ட் ஆப்ஷன். ஸோ அதுக்கு எக்ஸ்பிளனேஷன் பார்த்தோம் அப்படின்னா, ஐசோலேஷன் ப்ராப்பர்ட்டி இன் ஆசிட் அப்படின்றது என்னென்னா கன்கரண்ட் டிரான்சாக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? இது எப்படி எனக்கு பிஹேவ் ஆகணும் அப்படின்னா, எக்ஸிக்யூட்டட் ஒன் ஆஃப்டர் அனதர். தட் மீன்ஸ் சீரியலி என்னுடைய எக்ஸிக்யூஷன் நடக்கணும். தட் மீன்ஸ் டிரான்சாக்ஷன் அப்படின்றது கன்கரண்ட் டிரான்சாக்ஷன் அப்படின்றது இங்கே எப்படி நடக்கணும் அப்படின்னா சீரியல் ஆக்ஷனாக நடக்கணும். ஓகேவா? இந்த ஐசோலேஷன் வீக்காக இருக்குது அப்படின்னா எனக்கு இந்த ரீட் ஃபினோமினா ப்ராப்ளம் வில் பி கம். ஓகே, என்னென்ன ப்ராப்ளம் பார்த்தோம் அப்படின்னா டர்ட்டி ரீட், non-repeatable read and phantom read வந்துட்டு எனக்கு இங்கே வரும். ஓகே, this dirty read violate as isolation. எப்படி அப்படின்னா transactions வந்துட்டு reads the data written by another transaction. another transactionsனால நடந்திருக்கக்கூடிய டேட்டாவை ரிட்டர்ன் பண்ணுது அப்படின்னா that has not yet committed. அது கமிட் ஆகாத டிரான்சாக்ஷனை ரீட் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா அந்த டிரான்சாக்ஷன் ரோல் பேக் ஆகும்போது நம்ம இன்வேலிட் டேட்டாவை தான் ரீட் பண்ண முடியும். ஆமாவா? ஸோ இப்போ வந்துட்டு ரெண்டு டிரான்சாக்ஷன் நடக்கும்போது ஒரு டிரான்சாக்ஷனுடைய டேட்டாவை இன்னொரு டிரான்சாக்ஷன் ஓவர் ரைட் பண்ணுது அப்படின்னும் போது, கமிட்டட் ஆகாத போதே ஓவர் ரைட் பண்ணுது அப்படின்னும் போது, ரோல் பேக் ஆகும்போது ஐ எம் கெட்டிங் ரீட் த இன்வேலிட் டேட்டா. ஆல்ரெடி நான் என்ன கரெக்டான டேட்டா சேவ் பண்ணியிருக்கணும் அந்த டேட்டா என்னால் ரீட் பண்ண முடியாது. ஓகே, திஸ் இஸ் கால்ட் ஆஸ் அ டர்ட்டி ரீட். திஸ் இஸ் வயலேட் த ஐசோலேஷன். ஓகே, non-repeatable ரீடுமே வந்துட்டு வயலேட்டிங் த ஐசோலேஷன் அப்படின்னு சொல்கிறோம். பிகாஸ் நான் ரீட்ஸ் த சேம் ரோ ட்வைஸ். ஒரு பர்டிகுலர் ரோ வந்துட்டு ட்வைஸ் நான் ரீட் பண்ணுறேன் அப்படின்னும் போது அனதர் டிரான்சாக்ஷன் வந்து அந்த இடத்துல அந்த பர்டிகுலர் டைம்லைன் பிட்வீன் அனதர் டிரான்சாக்ஷன் அப்டேட் பண்ணுது அப்படின்னா எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா சேம் குவரியை நான் 2 டைம் எக்ஸிக்யூட் பண்ணணும் டு ரீட் த ட்வைஸ். ஆமாவா? அப்போ ஒரு வாட்டி ரீட் பண்ணும்போது வேறு டிரான்சாக்ஷனுடைய டீட்டெயில்ஸ் இருக்கும், செகண்ட் டைம் ரீட் பண்ணும்போது வேறு டிரான்சாக்ஷனுடைய டீட்டெயில்ஸ் எனக்கு இருக்கும். ஓகேவா? சேம் குவரி கிவிங் த டிஃப்ரெண்ட் ரிசல்ட்ஸ் வித்தின் த சேம் டிரான்சாக்ஷன். ஸோ இப்போ non-repeatable read அப்படின்றதும் violating the isolation. அப்போது phantom read அப்படின்றதும் can be violate the isolation. எப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா transaction executes a query. என்ன query execute பண்ணுது அப்படின்னா where salary is greater than 50,000 and gets a set of rows. ஓகேவா? ஸோ இதுக்கு வந்து ஒரு செட் ஆஃப் ரோஸ் எனக்கு கிடைக்கும். ஆமாவா? அனதர் டிரான்சாக்ஷன் இன்சர்ட்ஸ் நியூ ரோஸ் மேட்சிங் த கண்டிஷன். இந்த கண்டிஷன் மேட்ச் பண்ணுற மாதிரி இன்னொரு டிரான்சாக்ஷன் எனக்கு நியூ ரோ இன்சர்ட் பண்ணுது அப்படின்னா இது என்ன ஆகுது, ரீரன்னிங் த query in the first transaction returns the extra row. that is called as a phantoms. ஸோ இப்போ எனக்கு ஒரு ரோ நான் ஒரு டிரான்சாக்ஷனில் வந்துட்டு ஆல்ரெடி இருக்கக்கூடிய டேட்டாபேஸ்லேருந்து ரோஸை நான் ரிட்ரீவ் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு ட்ரை பண்ணும்போது த கண்டிஷன் வந்து என்னென்னா வேர் சேலரி இஸ் கிரேட்டர் தேன் 50,000. இந்த பர்டிகுலர் டைமில் வேறு ஒரு டிரான்சாக்ஷன் அந்த பர்டிகுலர் டேட்டாபேஸில் ஒரு நியூ ரோவை இன்சர்ட் பண்ணுது அப்படின்னும் போது எனக்கு இந்த டிரான்சாக்ஷனை நான் திரும்ப எக்ஸிக்யூட் பண்ணுறேன் இந்த query அப்படின்னா எனக்கு எக்ஸ்ட்ரா ரோஸ் எனக்கு கொடுக்கும். தட் இஸ் கால்ட் ஆஸ் அ phantom read.
ஓகே, அப்போ அந்த ஐசோலேஷன் ப்ராப்பர்ட்டியை வந்துட்டு ஃபினாமினா வயலேட்ஸ் அப்படின்னும் போது பார்த்தோம் அப்படின்னா எனக்கு இந்த டர்ட்டி ரீட், நான் ரிப்பீட்டபிள் ரீட், பேண்டம் ரீட் இது எல்லாமே எனக்கு ப்ராப்ளமாக வரக்கூடிய சான்சஸ் இருக்குது. ஸோ ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆப்ஷன். ஓகே, இன்றைக்கி ஒரு சம் கைண்ட் ஆஃப் கொஷின்ஸ் இன் டிபிஎம்எஸ்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். தேங்க்யூ.